நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா விழா ஹீரோ சொல்லுவாங்க இல்லையா, விழா ஹீரோ இல்லைங்க சார், திரு ஞானமூர்த்தி அவர்கள். உண்மையிலே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அவர் கொடுக்கணுன்ற மனசு இந்த குழந்தைங்களுக்காக அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. என்ன விஷயம்னா 78வது சுதந்திர தின விழா நம்ம நகரில் நான் நலசங்கம் மூலமாக கொண்டாடினோம். அந்த கொண்டாடுறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி நம்ம ஒரு விளையாட்டு போட்டி நடத்தியிருந்தோம். அந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்கின பிள்ளைங்க எல்லாருக்குமே 1000 ரூபாய், அதாவது ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்குறது தான் நம்ம பார்த்துருக்கோம். உண்மைதானே? ஜெயிச்சா அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் விளையாட்டில் கலந்துக்கின அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன் நான் சொன்ன ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு அந்த விழாவினால தான் இன்றைக்கி நம்ம சிறப்பாக கொண்டாட போகிறோம். பேர் படிக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தராக முன் வந்து ஒவ்வொருத்தராக பொறுமையாக பண்ணலாம். ஒவ்வொருத்தராக வந்து அந்த அவங்களுடைய ஊக்கத்தொகையை பெற்றுக்கொள்ளணும். ஐயா கையாலே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு இன்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். சார் வந்து 1,24,000 ரூபாய் சிங்கிள் டேவில் கொஞ்சம் பிள்ளைலாம் அமைதியாக இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் காது கேளுங்க. 1,24,000 ரூபாய் ஒரே நாளில் சொல்லி அன்றைக்கி மறுநாள் காலையிலேயே பேங்க்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காசு கொடுத்துட்டேன். சார் நான் 1,04,000 ரூபாய் நான் போட்ட கணக்கு பிரகாரம் நான் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துருங்க. நேரம் நான் ஒரு வாரத்தில் கொடுக்க முடியல. என்ன பிளான் போட்டாங்கன்னா பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அக்கௌண்ட் போட்டு கொடுக்கலாம், அது நல்லா இருக்குன்ற மாதிரி பிளான் பண்ணோம். இதில் என்னாச்சுன்னா சில பசங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, சில பசங்களுக்கு இல்லை. ரெண்டாவது அக்கௌண்ட்டுன்னு போனால் இன்னும் காலதாமதமாக ஆகுன்றதுக்காக தான் இதை சீக்கிரம் கொடுத்துடணும். ஏன்னா கையில் காசு வச்சுட்டு இருக்க முடியாது, கொடுத்துடணுன்றதுக்காக இன்னைக்கு கொடுத்துருக்கு. 1,24,000 ரூபா கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. சாருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நம்ம நல சங்கத்துக்காகவும் பில்டிங் இப்படி இருக்குன்னு சொன்னோன்னே அதுக்கும் 10,000 ரூபா கொடுத்துருக்கேன். எல்லா குழந்தைங்களும் சொல்ல வேணா, எல்லோரும் அன்பாக இருங்க. அன்பு தான் எல்லாமே. அன்பாக இருந்தால் நம்ம எல்லாமே சாதிக்கலாம். உண்மை உழைப்பு ரெண்டும் இருந்தால் வாழ்க்கையில் பெரிய லெவலில் போகலாம். அது மட்டும் கரெக்டாக எல்லாமே மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லோரும் நன்றி. அதே மாதிரி என் பேர் ஏ தனலக்ஷ்மி. எனக்கு இந்த 1000 ருபீஸ் கொடுத்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கடுத்தது இன்னும் நிறைய போட்டி வைக்கணும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு, இது மாதிரி நிறைய போட்டிகள் வைக்கணும்னு சொல்லிக்கிறேன். தாத்தா கொடுத்த 1000 ருபீஸ் கொடுத்ததுனால எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகுது. அதனால் நன்றி. எங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால எனக்கும் மற்ற பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. இந்த மோட்டிவேஷன் வந்து எங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் எல்லா இதுவுமே வந்து ஒரு என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் தேங்க்யூ சொல்லிட்டு இதை கண்டக்ட் பண்ண. இப்போ 1000 ரூபாய் கொடுத்து எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இதில் போகணும் அப்படின்ற பாத்திரையில் போகணுன்றதுக்காக நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. வணக்கம். பொங்கல் செலிப்ரேஷன் வேணும் சார். ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் இங்கே எல்லாம் விளையாட்டுலேயே பசங்க நாங்கள் எல்லோரும் இங்கேயே விளையாடணும், இங்கேயே ஜாலியாக சாப்பிடணும், எல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி எல்லாரும் இருக்குங்க சார். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பொங்கல்
அவங்களோட கோரிக்கை கண்டிப்பாக செய்யலாம் சார். இது வந்து ஒரு ஊக்கத்தொகையாகவும் ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி வாங்குறதுக்கும் ஊக்கமளிக்கும். அதே மாதிரி வந்து ப்ளஸ் வந்து அந்த குழந்தைங்க வந்து இந்த வயசுலேயே வந்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது வந்து பெரிய விஷயம். 1000 ரூபாய் வந்து பரிசு கலந்து போட்டி வந்து வின் பண்ண அதை கலந்து வின் பண்ணது மட்டும் இல்லை, போட்டி இதில் கலந்துக்கிட்டே வந்து 1000 ரூபாய் வாங்குறது வந்து பெரிய வெகுமதி தான். இந்த இதுக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும், தலைவருக்கும், செயலாளர், பொருளாளர், மற்ற உறுப்பினருக்கும் எல்லாருக்கும் என் நன்றி தெரிவிக்கிறேன்.